சரிங்க. இப்ப எலக்ஷன் நடக்குதுங்க. இந்த ஓட்டெல்லாம் அங்க போயிருச்சு. அங்க போனா ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம்னு கேட்பீங்க இல்லையா? இங்க தான் ட்விஸ்ட். முதல் விஷயம், தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது. புரிஞ்சுங்களா? இப்படி ஓட்ட கலெக்ஷன் பண்ணிருவாங்கங்க. ஓட்டு பேங்க். இப்படி எல்லா ஓட்டையும் வாங்குறது 1. 2 தன்னை பிடிக்காத நபருடைய ஓட்டு எதிர்க்கட்சி எங்கேயும் போயிறக்கூடாது. அது முக்கியமா இல்லையா? அது இங்க வந்துருச்சா இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஓட்டு போகலையா இல்லையா? நல்லா கவனிங்க. 1 தனக்கு பிடிக்காத ஓட்டும் அங்க போகுது. தனக்கு பிடிக்காத ஓட்டு மத்த கட்சிக்கு போகாம இருக்குது. இவருக்கு பிடிச்ச ஓட்டு வருது. அப்ப எவ்வளோ பெரிய யோசிச்சு பாருங்க. அருமையான திட்டங்க. யாருக்கு? அவங்களுக்கு, நமக்கு இல்ல. பொதுமக்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அருமையான திட்டம். சரி, அப்போ அவரு அ நெறைய ஓட்டு வாங்குறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓட்டு அவங்களுக்கு போகலைங்கிறதே லாபம் தாங்க. இதெல்லாம் அங்க போச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதிர்க்கட்சி ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப அத பிரிச்சு எடுத்துட்டாவே முடிஞ்சுதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஒருவேள எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்படியே சமமா இருக்கு. இந்த ஆளுங்கட்சிக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ வேணும்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா இவரு ஜெயிச்சுருவாரு. இப்ப சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமி எதிர்க்கட்சி தானே இருக்கு. என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் தெரியாது இந்த விஷயம். இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற விஷயம். "ஏப்பா, என்ன இவர் தானே முதலாளி அவரு. எ பினாமி எதிர்க்கட்சிக்கு இந்த ஆளுங்கட்சி தானே முதலாளி. ஃபோன் பண்ணி ஏப்பா ஒரு 5 எம்எல்ஏ அனுப்பும்பாரு." இவரு என்ன பண்ணுவாரு, அந்த இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏ கூப்பிட்டு, "ஏப்பா ஆளுங்கட்சியில கேட்கறாங்க. இந்த நீ 5 பேர் போங்கன்னு" சொல்லி உள்ளுக்குள்ள பேசிக்குவாங்க. நமக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு வெளிய வந்து பேட்டி குடுப்பாரு. நம்பிக்கை துரோகிங்க. ஒரு 5 பேர் ஓடி போயிட்டாங்கன்னு. அனுப்பிச்சு விட்டதே இவரா தான் இருப்பாரு. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இது பல வருஷமா நடக்குது. பல வருடமாக பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சு நடந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு கான்செப்ட்.